நாட்டின் கௌரவம் பெருமையை கூறும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு தேசிய கீதமொழிக்கு தோற்றீர்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஜலாலியா பாடல் பாடசாலை கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற துணிப்பொருளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாய் வந்தவர்களை வாழ்த்தி வரவேற்கும் வரவேற்புரை இடம்பெற இருக்கிறது. அந்த உரையினை வழங்குகிறார் ஜலாலியா பாடல் பாடசாலை அதிபர் கௌரவ ரலீனா ஆசிரியர் அவர்களை අන්බෝடு මඩේකෙට එනම් ඊළඟට මෙම උත්සවයේ පැවැත්වීමට නියමිතව තිබෙන්නේ පිළිගැනීමේ කතාව පැවැත්වීම සඳහා අපි ගෞරවයෙන් ආරාධනා කරනවා අල් ජලාලියා පෙරපාසල් විදුහල්පති විදුහල්පතිනි රලීනා ගුරුවරිය අපි සාදරයෙන් ආදරයෙන් පිළිගන්න ලබනවා. සියලු දෙනා අසුන්ගන් නිශ්ශබ්ද වී මෙම වැඩසටහන නැරඹන්න ලෙස ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. බොහෝ දුර ප්‍රදේශයේ සිටි මෙම ස්ථානයේ පැමිණ සිටිනවා අපේ ආරාධිත අමුතන් ඒ සියලු දෙනා ගෞරව කිරීම සඳහා සියලු දෙනා නිශ්ශබ්ද වී මෙම වැඩසටහන නරඹන ලෙස ඉල්ලා සිටිනවා. கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் தொனிப்பொருளுக்கு அமைய நடைபெறும் இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வணக்கம் ஆய்போவான். அல் ஜலாலியா பாடல் பாடசாலையில் நடைபெறும் சர்வதேச மனித உரிமை மற்றும் சர்வதேச மனித உரிமை உறுப்பினர்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியின் பணிப்பாளர் மற்றும் அகில இலங்கை சமாதான நீதவான் டாக்டர் எபிஎம் மோஃபித் அவர்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கான அன்பளிப்பு மற்றும் அதிதிகளை கௌரவிக்கும் சமூக சேவையாளர்களையும் விசேட அதிதிகளையும் கௌரவித்து சின்னங்களை வழங்கும் வைபவத்தில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் இவ்விடம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் சர்வதேச மனித உரிமை மற்றும் உலகளாவிய பணியின் பணிப்பாளர் மற்றும் இலங்கை சமாதான நீதவான் டாக்டர் பிஎம் மோஃபிக் அவர்களையும் எம்ஐஎம் ஹலீம் டெபுட்டி டைரக்டர் அவர்களையும் எம்என்எம் முகமது அலி போர்டர் ஆஃப் டைரக்டர் HIRGM இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் யங்ஸ்மேன் முஸ்லிம் அசோசியேஷன் அவர்களையும் கமாண்டின் முகமது சஹாப்தீன் டைரக்டர் IHRGM அவர்களையும் தேசுதாசன் ரோஹன்ராஜ் போர்ட் ஆஃப் டைரக்டர் IHRGM அவர்களையும் MNF வஸ்னா கோஆர்டினேட்டர் IHRGM உமன் NP சில்ட்ரன் அஃபேர்ஸ் அவர்களையும் டாக்டர் எஸ் மயூரன் டைரக்டர் IHRGM இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அவர்களையும் முஷரப் கலீல் டைரக்டர் IHRGM இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அவர்களையும் MPM தஸ்லீம் பிரதி பணிப்பாளர் IHRGM அவர்களையும் MIM இம்ரான் டைரக்டர் IHRGM அவர்களையும் MHM ரியான் கோஆர்டினேட்டர் IHRGM அவர்களையும் MIM தனசீம் டைரக்டர் IHRGM அவர்களையும் MHM ஃபர்ஹான் கோஆர்டினேட்டர் IHRGM அவர்களையும் மிஸ்டர் இர்ஷாத் மௌலவி டைரக்டர் IHRGM அவர்களையும் ஃபஸ்லான் IHRGM மீடியா அவர்களையும் ரம்சான் மௌலவி பிரசிடென்ட் ஆஃப் கலேவல்லா மாஸ்க் அவர்களையும் ருவன் வசந்தகுமார ரூபசிங்க டிப்யூட்டி டைரக்டர் IHRGM அவர்களையும் AWM நிஸ்தார் சகோதரர் கண்டலம் அவர்களையும் MLM நிஸ்தார் எவன் கவுன்சில் மெம்பர் அவர்களையும் MM முன்சிர் பிரபரேட்டர் அவர்களையும் IM கியாஸ் பிரபரேட்டர் அவர்களையும் HM அப்துல் ரஹ்மான் மௌலவி பிரசிடென்ட் ஆஃப் குர்ஆன் மதரசா அவர்களையும் ஜனாப் MLR மூசா அலிபர் சேர்மன் ஆஃப் ஜும்மா மாஸ்க் அவர்களையும் மௌலவி ALM ஆசாத் த பிரின்சிபல் ஆஃப் ரிஸ்வியா அரபிக் காலேஜ் அண்ட் ஸ்டாஃப் அவர்களையும் ஜனாப் SA யூசுப் த செக்ரட்டரி ஆஃப் ஜும்மா மாஸ்க் அவர்களையும் ஜனாப் M ரிஃபாத் த சேர்மன் ஆஃப் அல் ஜலாலியா ஃப்ரீ ஸ்கூல் அவர்களையும்
ஜனாப் ஏசி சஹாப்தீன் த செக்ரட்டரி ஆஃப் ஃப்ரீ ஸ்கூல் அவர்களையும், SA சிஃபாயா ஓய்வு பெற்ற ஆசிரியை அவர்களையும், சகோதரி MS ரிஸ்மியா அவர்களையும், MSF ரைசா அதிபர் உட்பட பாடசாலை ஆசிரியர் குழு அவர்களையும், பாடசாலை ஆசிரியர்கள் அனைவரையும் மற்றும் இவ்விழாவுக்கு உதவி புரிந்த அனைவருக்கும், பெற்றோர்கள், நண்பர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் விழாவுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் குழுவானது இன மத பேதங்களை பாராது கல்விக்காக அயராது உழைத்து பாடுபடுபவர்கள். அவர்கள் தான் இத்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போல பல பாடசாலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் மிக பிரம்மாண்டமாக எமது பாடசாலை ஒன்றில் இந்நிகழ்வு நடைபெறுவது இதுவே முதல் தடவையாகும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். இவ்வாய்ப்பை பெற்று தந்த டாக்டர் PM மோபித் அவர்களுக்கும் சகோதரர் நிஸ்தார் அவர்களுக்கும் அவர் அறிமுகம் செய்த குழுவினருக்கும் நான் நன்றி கடன் பட்டுள்ளோம். இவ்வேளையில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னவென்றால், நான் சுமார் 4 வருடங்களுக்கு முன்னர் சகோதரர் நிஸ்தார் அவர்களை சந்தித்த போது அவர் அறிமுகம் செய்தார். எனக்கு சமூக சேவை செய்யக்கூடியவர், கல்விக்காக ஓயாது உழைக்கக்கூடியவர் எமது VM மோபித் அவர்கள். ஜனாப் PM மோபித் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். டீச்சர், நீங்கள் அவரோடு பேசி கதைத்து உங்கள் பாடசாலைகளுக்கும் தேவையான அனைத்து சேவைகளையும் அவரிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உடனே அவரை சந்தித்த போது டாக்டர் மோபித் அவர்கள் என்னிடம் கூறினார், டீச்சர், உங்கள் பாடசாலைக்கு நான் என்னால் இயன்றளவோ இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வேன் என்று கூறி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இவ்விடம் இவர் சமூகம் அளித்துள்ளார் என்பதையும் நான் உங்கள் முன்னிலையில் அறிவிக்கின்றேன். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவரை போன்ற மனிதர்களை நாம் காண்பது அரிது. தன்னை அர்ப்பணித்து பல சமூக சேவைகளை செய்து வருகின்றார்கள். நேரங்காலம் பாராது அவருக்கு எத்தனை தடவை தொலைபேசி அழைத்தாலும் அலட்சியம் செய்யாது அவர் பேசுவார். இவ்விழாவை நடத்துவதற்கு அவர் அயராது பாடுபட்டுகிறார் என்பதை இவ்விழாவிலிருந்து எனக்கு தெரிய வருகிறது. இவரின் வருகையுடன் எமது நிகவட்டவன கிராமம் புதிய அத்தியாயத்தில் கால்பதிக்க ஆயத்தமாகும் என்று நான் கூறுகிறேன். அத்தோடு தற்பொழுது இருக்கும் கட்டிடமானது 40 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட பழைய கட்டிடமாகும் என்பதனையும் இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் பல திருத்தங்களையும் பல முறை புனரமைப்புகளையும் செய்யப்பட்டாலும் அதில் எங்களுடைய பிள்ளைகளை கற்பித்தல் செய்வதற்கு எனக்கு மிகவும் கஷ்டமான நிலையில் உள்ளது. அதனை ஜனாப் மோபித் அவர்கள் இங்கு வருகை தந்த போது நானும் எனது பள்ளி நிர்வாக குழுவினரும் அவரிடம் ஒரு கோரிக்கையை விடுத்தோம். எங்களது பாடசாலை ஒரு புதிய கட்டிடத்தை அமைத்து தருமாறு கூறினோம். அதற்கு அவர் சற்றும் மறுப்பு தெரிவிக்காமல் இன்ஷா அல்லாஹ் நான் கட்டாயம் செய்து தருகிறேன் டீச்சர் என்று வாக்களித்து விட்டு சென்றார். அந்த வாக்குறுதிக்கு இங்கு வருகை தந்திருக்கிறார் என்பது மிகவும் பெருமைக்குரிய விடயமாகவும், ஆகையால் இவருக்காகவும் இவரின் குடும்பத்தினருக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனையோடு அவரை நான் அனைவர் முன்னிலையிலும் மேடைக்கு அழைக்கிறேன். ஜனாப் மோபித் அவர்களை அழைப்பு கடிதத்தை அவரிடம் பெற்றுக்கொள்வதற்காக ஜனாப் மோபித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இவ்வழைப்பு கடிதத்தை பெறுவதற்காக. ஜனாப் மோபித் அவர்களையும் அவரின் குழுவினரையும் அவருடன் வருகை தந்துள்ள குழுவினர் அனைவரையும் சகோதரர் நிஸ்தார் அவர்களையும் இவ்வளவு காலமாக எனக்கு பல உதவிகளை செய்து தந்த அனைத்து உள்ளங்களையும் இம்மேடையில் இருந்து மீண்டும் ஒருமுறை அவர்களுக்காக எனது மனமார்ந்த நன்றிகளையும் அவர்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வஸ்ஸலாம்.
இதுவரை நேரமும் வரவேற்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஜலாலியா பாடல் பாடசாலை அதிபர் சகோதரி ரலீனாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் ஜலாலியா வளாகம் நோக்கி வருக என்று நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நிகழ்வுகளுக்கு பெருமனதோடு வருகை தந்து என்னோடு இணைந்திருக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவரையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறிக்கொண்டு ස්තුති විශේෂයෙන්ම අපි කතා කරන්නට අවශ්‍ය ජාතික මානව හිමිකම් ගෝලීය මෙහෙයුමේ නිලධාරීන් මේ ස්ථානයේ පැමිණී සිටිනවා. විශේෂයෙන්ම මෙම ප්‍රදේශයේ විතරක් නොව ලංකාවේ සෑම දුෂ්කර ප්‍රදේශවලට ගිහින් පාසල් සිසුන් සඳහා අධ්‍යාපනයට අතදමු එන මාතෘකාවට සෑහෙන්න මෙම නිලධාරීන් ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය මෙහෙයුමේ නිලධාරීන් පිරිස සියලු දෙනා සෑම වැඩසටහන් රාශියක්ම කර තිබෙනවා. විශේෂයෙන්ම අධ්‍යාපනය කියන්නේ කොතරම් වැදගත් දෙයක්ද කියලා මම මෙතනින් ප්‍රකාශ කරලා මදි. ඔබ සියලු දෙනාට දන්නවා. විශේෂයෙන්ම මම එක දෙයක් මතක් කරන්නම්. කණ්ඩලම මදිනා විද්‍යාලයේ අවශ්‍ය තිබුණු ඩිජිටල් තාක්ෂණය ඔස්සේ අපිට සද්ද විකාශනයක් අවශ්‍යයි කියලා ප්‍රකාශ කරා ඒ විදුහල්පතිතුමා. එම උත්සවයේ සමයේ තමයි එම ප්‍රකාශය සිදු කරේ. ඒ ප්‍රකාශය සිදු කර විනාඩි 5ක් යන්න කලින් පැමිණි සිටින නිලධාරී විශේෂයෙන්ම නලින් මහත්මයා ඉදිරියට පැමිණි ලක්ෂ 2ක් වැනි මුදලක් පරිත්‍යාගයක් කරලා එම සද්ද විකාශන යන්ත්‍රය කණ්ඩලම මදිනා විදුහලට ලබා දුන විශේෂම අත්ප්‍රසන්නාදයක් ලබා දෙන්න ඒ නිලධාරී ඒ විතර නෙවෙයි සෑහෙන වැඩ කටයුතු කර තිබෙනවා. අපි කියන්නට කැමැති අධ්‍යාපනය කියන්නේ අධ්‍යාපනයේ විශේෂම අත්වල් දෙන නිලධාරී පිරිසක්. මෙම පිරිසක් අද දවසේ මෙම ගමට මෙම දුවා දරියන්ට පාසල් සිසුන්ට ඔවුන්ගේ අධ්‍යාපනයට අවශ්‍ය කරන බඩු භාණ්ඩ ලබා දීමට පැමිණී සිටිනවා. ඒ සියලු දෙනාට මේ අවස්ථාවේ විශේෂම ස්තුතිවන්ත වෙමි.